இந்த கேடி இன்னும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்குதோன்னு எனக்கு தோணுது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் மீனா. எப்படி? அதான் வீட்டுல யாரும் இல்ல. ஊடுகளை ரூம்ல போய் தேடுவோமா? பார்லர் அம்மாவை பத்தி வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாப்போம். என்னது இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, சீதா வந்து போலீஸ்காரரோட லவ்வை ஏத்துக்கிற மாதிரி வண்டியில போய் உட்காந்துடுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா வந்து எங்க போனா அப்படின்னு கேக்குறாரு. நான் தெரியலன்னு சொல்றாங்க. ஏன் நீ டென்ஷன் ஆகுற? நேரத்துக்கு போதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கடைக்கு எங்கேயாவது போயிருப்பான். நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஈனா வந்து நானே செஞ்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாரு வீட்லயே யாரும் இல்ல, அப்பாவும் ஊருக்கு போயிட்டாரு, நீயும் நானும் மட்டும் தானே இருக்கோம், அதுதான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி இரு நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போறாரு. வந்துட்டு சரி கையில இருக்க காயம் பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறாரு. ஊட்டி விடும் போது கேக்குறாரு, ஏன் மீனா டல்லா இருக்க? இந்த ஓடுகாலி போகும்போது ஏதாவது சொன்னானா? மீனா வந்து அதெல்லாம் இல்லைங்க, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. வந்து நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மீனா வந்து அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டே வந்திருக்க கூடாது. முத்து கேக்குறாரு, யார் அந்த கறிக்கடை மணிவா? மீனா வந்து ஆமாங்க, அவங்களை கூட்டிட்டு வராம இருந்திருந்தா இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. முத்து சொல்றாரு, நீ சொன்னது எப்படி தெரியுமா இருக்கு, அடிப்பட்டா அதுக்கு மருந்து போடாம சட்டை போட்டு மறைச்சுக்கிட்டா சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பார்லர் அம்மா ஏக்கர் கணக்கா பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கு நம்ம எல்லாரையும். நம்ம வீட்டுல சொல்லாம இருந்திருந்தா இன்னும் வண்டி வண்டியா பொய் சொல்லி ஏமாத்தி இருக்கும். எத்தனை நாளைக்கு இன்னும் ஏமாத்தி இருக்க முடியும்? என்ன சொல்றாங்க, இருந்தாலும் வீடே ரெண்டான மாதிரி இருக்கு, எப்பயுமே வீடே நிறைஞ்சிருக்கும், இப்ப யாருமே இல்லாம வீட்டுல இருக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. முத்து வந்து அதுதான் நீயும் நானும் இருக்கோம்ல. என்ன சொல்றாங்க, அத்தை இருந்திருந்தா ஏதோ ஒன்னு சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. முத்து கேக்குறாரு, இப்ப என்ன எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்க முடியலையேன்னு கவலையா இருக்கா உனக்கு? என்ன சொல்றாங்க, இல்லங்க எல்லாரும் ஒன்னா இருந்தா தானே சந்தோஷமா இருக்கும். ஊட்டி விட்டுட்டே முத்து சொல்றாரு, அதுதான் அப்பா பாட்டி கூட்டிட்டு வர போயிருக்காருல, பாட்டி வந்தா எல்லாம் சரியா போயிடும். ஆனா இந்த பார்லர் அம்மா விஷயத்துல எனக்கு இன்னும் சந்தேகம் போகவே இல்ல. மீனா கேக்குறாங்க, ஏன் அவங்கள பத்தி தான் எல்லாமே தெரிஞ்சிருச்சுல்ல? முத்து வந்து பார்லர் அம்மா கிட்ட ஏதோ ரகசியம் இருக்க மாதிரியே தோணுது. இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லி இருக்கு, இதுக்கு முன்னாடியும் அப்பா காசை எடுத்து அடைய ஆரம்பிச்சது. கேடி ஏதோ ஒரு விஷயத்த இன்னும் மறைச்சிட்டே இருக்கோன்னு எனக்கு தோணுது, அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும் மீனா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மீனா வந்து எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. முத்து சொல்றாரு, அதான் வீட்டுல யாரும் இல்லல்ல, அந்த ஓடுகாலி ரூம்ல போய் தேடுவோமா அப்படின்னு கேக்குறாரு. மீனா வந்து அதெல்லாம் தப்பு, அடுத்தவங்க ரூமுக்கு போய் எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து காயின் கொடுத்து, இத போடு, சிங்கம் வந்தா நான் சொல்றத செய்யலாம், பூ வந்தா பூக்காரமா நீ சொல்றத செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. மீனா டாஸ் பண்றாங்க, பார்த்தா சிங்கம் தான் விழுது. அதனால ரூமுக்கு போய் செக் பண்ணணும் அப்படின்னு கிளம்புறாங்க. முத்து வந்து ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டோரை போய் லாக் பண்றாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. முத்து வந்து புக் ஷெல்ஃப்ல எல்லாம் பாக்குறாரு. மீனா தான் வார்ட்ரோப்ல பாக்குறாங்க. அப்ப ரோஹிணியோட வார்ட்ரோப்ல ஒரு புது ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா அது ஒரு சின்ன பையனோட ட்ரெஸ் மாதிரி இருக்கு, கிறிஷுக்காக வாங்கி வச்சிருப்பாங்க. அதை இவங்க பாத்துட்டாங்க. முத்து சொல்றாரு, இவங்க ரூம்ல எதுக்கு சின்ன பையன் ட்ரெஸ் இருக்கு? மீனா சொல்றாங்க, குழந்தைக்கு ஃபங்க்ஷனுக்காக ஏதாவது எடுத்து வைக்க சொல்லிருப்பாங்க, இவங்க தான் மேக்கப் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிடுவேன்னு சொல்லுவாங்களே. இப்ப முத்து சொல்றாரு, அது கரெக்ட் தான், நான் பார்லர் அம்மா என்னைக்கு உண்மையை பேசிருக்கு, ஒருவேளை அந்த ட்ரெஸ் மனோஜ வாங்கி வச்சிருப்பானோ? மீனா கேக்குறாங்க, உங்க அண்ணன் எதுக்குங்க வாங்கி வச்சிருக்க போறாரு? அப்ப முத்து சொல்றாரு, நீ தான் அடிக்கடி சொல்லுவல மனோஜ் மேல சந்தேகமா இருக்கு, கிறிஷ் இவன் பையனா இருக்குமோன்னு. மீனா பாத்துட்டு, ஆமாங்க சைஸ் கூட கிறிஷ் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கு, ஆனா பாத்துட்டு இருக்கும் போதே பெல் அடிக்கிறாங்க, அதனால இருந்த இடத்துல வச்சுட்டு அவங்க 2 பேரும் வெளியே வராங்க. வந்து டோர் ஓபன் பண்ணி பார்த்தா மனோஜ் தான் வராரு. முத்து வந்து, டே போதையில இருந்தவன் திடீர்னு எங்கடா எந்திரிச்சு போன? மனோஜ் வந்து, ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போனுமா? அது ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, ஏண்டா இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஸ்டேஷனுக்கு எல்லாம் வேற போயிட்டு வந்திருக்க. அதுக்கு மனோஜ் வந்து, எப்பா நீ அடிக்கடி பண்றது தானப்பா. அதுக்கு முத்து வந்து, சரி எங்க போன அப்படின்னு கேக்குறாரு. மனோஜ் வந்து, பசிச்சது சாப்பிட போனேன், இது தப்பா? எனக்கு தான் இந்த வீட்டுல யாரும் செய்ய மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. மீனா வந்து எல்லாத்தையும் போன் பண்ணி ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ருதி வந்து, நாங்க இப்பயே கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி ரவி கிட்ட, ரவி வா நம்ம சீக்கிரமா கிளம்பலாம், எங்கன்னு கேக்குறாரு. நம்ம வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விளையாடுறியா, இன்னும் 2 நாள் இங்க ஸ்டே இருக்கு, அமௌண்ட் வேற பே பண்ணிட்டோம். ஸ்ருதி வந்து, அதெல்லாம் பேசி ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரவி வந்து, இது என்ன உங்க சொந்தக்காரங்க ரெசார்ட்டா, அப்படி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸ்ருதி வந்து, அதுக்கு உங்க குடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு போயே ஆகணும், ஜாலியா இருக்கணும்னு தானே இங்க வந்தோம் அப்படின்னு ரவி கேக்குறாரு. ஸ்ருதி வந்து, அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நம்ம போகலன்னா என்ன நடக்குதோ அதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம், இங்க விட அங்கதான் ஜாலியா இருக்கும். ரவி சொல்றாரு, நம்ம அங்க போய் என்ன பண்ண போறோம், என்ன நடக்குது அங்க? ஸ்ருதி சொல்றாங்க, நம்ம வீட்டுல ஆன்டிக்கும் ரோஹிணிக்கும் பெரிய வார் நடக்க போகுது, அதை நான் போய் லைவா பாக்கணும், அடுத்தது என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் நடக்க போகுதுன்னு நான் பாக்கணும், நாளைக்கு பாட்டி வேற வராங்களாம். ரவி வந்து, பாட்டி வராங்களா, அவங்க எதுக்கு இப்ப வராங்க அப்படின்னு கேக்குறாரு. ஸ்ருதி சொல்றாங்க, பாட்டி வரும்போது உங்க அம்மாவையும் ரோஹிணியும் வர சொல்லுவாங்க, இதெல்லாம் பாக்குறதுக்கு நாம அங்க இருக்கணும்.
கேட்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரவி வந்து எங்க வீட்டு பிரச்சனை உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? சுத்தி வந்து ரோஹிணி மாட்டிக்கிட்டதே நான் பாக்கல, இப்ப அங்க என்ன நடக்குது நான் பார்த்தே ஆகணும். ரவி வந்து மறுபடியும் யோசிச்சுக்கோ, கண்டிப்பா போகணுமா அப்படின்னு கேக்குறாரு. இப்பயே போலாம் அப்படின்னு கிளம்புறாங்க ஸ்ருதி. ரவி வந்து எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட ஆர்டர் போடுறேன், நாளைக்கு காலையில கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க இருந்து கட் பண்ணா காலையில மீனா வந்து முத்து கிட்ட இங்க சவாரிக்கு போலையா அப்படின்னு கேக்குறாங்க. முத்து வந்து இல்ல வந்ததை ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு கேக்குறாங்க மீனா. முத்து வந்து எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா வந்து பாட்டியை கூட்டிட்டு வந்துருவாரு, அப்ப வீட்டுல இருக்கணும்ல சொல்றாங்க. பாட்டி வந்ததுக்கு அப்புறமாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. முத்து வந்து இதுல என்ன உனக்கு டவுட், உங்களுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்ன்றது தெரியும். இவங்க பேசிட்டு இருக்கிறத கரெக்டா மனோஜ் வந்து கேக்குறாரு. மீனா சொல்றாங்க எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலைங்க, ரோஹிணி வந்து உங்க அண்ணன் மேல நிறைய பாசம் வச்சிருக்காங்க. நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா, ரோஹிணியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் எதுக்குமே போகாம சும்மா தான் இருந்தாரு, அதுக்கப்புறம் தான் இப்ப வேலைக்கு போறாரு. ஒரு அடிப்பட்டப்ப கூட என் கண்ணையே தரேன் அப்படின்னு ரோஹிணி சொன்னாங்க, அவ்வளவு பாசமா இருந்தாங்க. உங்க கிடைக்கிறதுக்கு உங்க அண்ணன் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இவர் அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு ரோஹிணி போய் கூட்டிட்டு வர கூட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப முத்து சொல்றாரு இவன் எப்பயுமே அம்மா சொல்றத அப்படியே கேக்குறவன் தான். இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்ட மனோஜ் வந்து டேய் முத்து, நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், நீங்க ஏன் என்ன பத்தி பேசுறீங்க, என் அழகுக்கும் அறிவுக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்க நிறைய பேர் வந்திருப்பாங்க, அவதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும். முத்து சொல்றாரு பாத்தியா மீனா, நம்ம பேசினதுக்கு வேற யாரா இருந்திருந்தா திருந்தி போய் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்திருப்பாங்க, ஆனா இவன் எப்படி இருக்கான் பாத்தியா. மனோஜ் வந்து எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி இருக்கா. அதுக்கு முத்து சொல்றாரு நீ சொல்லலையா, கல்யாண மண்டபத்துல ஒரு பொண்ணு அப்படியே விட்டுட்டு போய் ஒரு குடும்பத்தையே அளவச்சியே அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு கூட ஒரு வருஷம் தனியா இருந்திருக்க, இதெல்லாம் தெரிஞ்சுதானே பார்லர் அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிருக்கு. மனோஜ் வந்து யாரும் என்ன பத்தி பேச வேணாம், அதுவும் நான் இல்லாதப்ப சுத்தமா பேச வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முத்து வந்து அதுக்கு நீ எப்ப இருப்பேன்னு சொல்லு, உன் முகத்துக்கு நேராவே பேசுறோம். மனோஜ் வந்து டேய் உன்கிட்ட எல்லாம் யாராவது பேச முடியுமா, அம்மா ஒரு காஃபிமா அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போகிறாரு. முத்து வந்து டேய் என்ன இன்னும் அடிச்சது தெரியலையா, அம்மா எங்க இங்க இருக்காங்க. மனோஜ் வந்து ஓ அப்படின்னு யோசிச்சுட்டு ரூமுக்கு போயிடுறாரு. இங்க இருந்து கட் பண்ணா ரோஹிணியை காட்டுறாங்க. வித்யா வந்து யாருக்கிட்ட போன் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்ருதிக்குன்னு சொல்றாங்க. ரவியும் ஸ்ருதியும் கேப்ல வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு. ரோஹிணி வந்து எங்க இருக்கீங்க, ரெசார்ட்லயா அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்ருதி வந்து இல்ல நாங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரோஹிணி வந்து நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி வந்து நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்ருதி வந்து தெரியும் தெரியும், உங்க மலேசியா மாமா மாமாவே இல்லையா, அப்பா ஜெயிலு இறந்து போனது எல்லாமே பொய் தான் போல, பயங்கர ட்விஸ்டுங்க அப்படின்னு கலாய்க்கிறாங்க. ரோஹிணி வந்து அந்த பொய்யெல்லாம் சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அத யாருமே கேட்கல. ஸ்ருதி வந்து ஆமா கேட்டிருக்கணும், சரி விடுங்க அதுதான் பிரச்சனையை சரி பண்றதுக்காக ஜட்ஜு வராங்கல்ல. ரோஹிணி வந்து ஜட்ஜா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி வந்து ஊர்ல இருந்து பாட்டியை கூட்டிட்டு வர போறாங்க அப்படின்னு சொன்னதும் ரோஹிணிக்கு செம ஷாக் ஆகுது. ரோஹிணி வந்து வித்யா கிட்ட சொல்றாங்க என்னடி இவ ரெசார்ட்ல இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கா. வித்யா வந்து மீனா சொல்லிருப்பாங்க நீ பேசு, இன்னும் ஸ்ருதி பாட்டி வராங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்ருதி வந்து ஆமாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் பாட்டியை தான் கூட்டிட்டு வருவாங்க, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன், அதுதான் நாங்க 2 பேர் கிளம்பி வந்துட்டு இருக்கோம், நீங்களும் கிளம்பி வீட்டுக்கு வந்துருங்க, நேர்ல பேசலாம் ரோஹிணி பாய் அப்படின்னு வச்சிடறாங்க. வித்யா சிரிக்கிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் நிறுத்துறாங்க. நாளையில காட்டுறாங்க பாட்டி வந்து இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளா வாழ்வேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணாமலை வந்து நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் ஏதா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ரோஹிணியை காட்டுறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.